புதுமையான தன்னம்பிக்கை வரிகளாய் தினம் ஒரு எண்ணத்திற்கு உங்களை வரவேற்பது எம் ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் கல்லூரி. இன்றைய எண்ணம் என்ன என்று பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு இளம்பெண் மிகவும் சோர்வுடன் வீட்டிற்கு வந்தாள். அவள் முகத்தில் ஏமாற்றம், கண்களில் கண்ணீர். அவள் தந்தையிடம் சொன்னாள், அப்பா, நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் வாழ்க்கை எப்போதும் என்னை சோதிக்கிறது, எனக்கு சமாளிக்க முடியவில்லை என்று. அவள் தந்தை அமைதியாக சிரித்தார். அவர் எதுவும் பேசாமல் அவளை சமையல் அறைக்கு கூட்டிச் சென்றார். 3 பாத்திரங்களில் தண்ணீர் நிரப்பி அவற்றை அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்தார். சில நிமிடங்களில் தண்ணீர் கொதிக்கத் தொடங்கியது. முதல் பாத்திரத்தில் கேரட்டையும், 2வது பாத்திரத்தில் முட்டையையும், 3வது பாத்திரத்தில் காபித்தூளையும் போட்டார். 20 நிமிடங்கள் கழித்து அவர் அடுப்பை அணைத்தார். 3 பாத்திரங்களையும் எடுத்தார். கேரட் முன்பு கடினமாக இருந்தது, இப்போது மென்மையாக மாறியது. முட்டை முன்பு மென்மையாக இருந்தது, இப்போது கடினமாக மாறியது. காபி தண்ணீரையே மாற்றி நிறமும் நறுமணமும் கொடுத்தது. அவள் தந்தை, மகளே, இது என்ன கற்றுத்தருகிறது தெரியுமா? வாழ்க்கை இந்த கொதிக்கும் நீர் போன்றது. கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரும். ஆனால் முக்கியமானது எதுவென்றால் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதுதான். கேரட் போல் இருந்தால் கஷ்டத்தில் நீ பலவீனமாவாய். முட்டை போல் இருந்தால் உன் உள்ளம் கடினமாகிவிடும். ஆனால் காபித்தூளை போல் இருந்தால் நீ சூழ்நிலையை மாற்றுவாய் என்றார். இவற்றில் நீங்கள் யார்? உடைந்து போகிறவரா, கடினமாக மாறுகிறவரா, அல்லது சூழ்நிலையை மாற்றுகிறவரா? வாழ்க்கை எளிதல்ல, ஆனால் உங்கள் எதிர்வினை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே சூழ்நிலை உங்களை மாற்ற விடாதீர்கள், நீங்கள் அந்த சூழ்நிலையையே மாற்றுங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு எண்ணத்தோடு உங்களை சந்திக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறது நம் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி.